ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ஃபேமிலி வீக்கோட ஃபஸ்ட்டு டேவே வந்து கொஞ்சம் ஒர்ஸ்ட்டாக போச்சு. அதை பற்றி நம்ம நிறைய ரோஸ் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் டே நேற்று வந்து, அதாவது ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பிரஜன் வந்திருந்தாரு. பசங்க குட்டீஸ் வந்திருந்தாங்க. அதை பார்க்க ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஆஹா, ஃபேமிலி வீக் மோட் வந்துருச்சுடா அப்படின்னு. அண்ட் இந்த வாட்டி பிக் பாஸ் வந்து ஃபேமிலி ஃப்ரீஸ் டாஸ்க்னு இல்லாமல் 2.1 சம்திங் மாற்றி அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண வந்து அந்த வே வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. குடும்பத்துக்காக அவங்க எவ்வளோ இதுவாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அவங்களோட எமோஷன்ஸை இந்த மாதிரி வாங்கலான்னு டீம் பிளான் பண்ணது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் கம்மிங் டு த ஃபேமிலி வீக் பேரண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரஜனுடைய அந்த அட்வைசஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மனைவி இல்லையா, ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து அட்வைசஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாரு. அண்ட் சாண்ட்ரா ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் மாற்றி மாற்றி பேசி, நிறைய மாற்றி மாற்றி தான் அவங்க பேசி பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படின்னு தெரியல, மேபி இந்த வீக் அவங்களுக்கான ரிசல்ட் வரும்னு நான் நம்புகிறேன். பட் அது மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தென் இன்னைக்கு அதாவது நேற்று மார்னிங் ஐ திங்க் சபரி அண்ட் ஃபேமிலி வந்தாங்க. ரொம்ப ஸ்வீட், ரொம்ப அப்படியே மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்க அம்மா பேசும்போதெல்லாம். அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாங்க. உண்மையாகவே சபரி அப்படிதான். நாங்கள் அம்மா, உங்களுக்கு தெரியாத சில பக்கங்களும் உங்கள் பையனுக்கு இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய தாட். ஏன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான். ஸோ கேமுக்காக யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க. நீங்கள் பார்வதிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, அது ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா, உனக்கு கோவம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்னா சூப்பர்மா அப்படின்னு. உங்கள் பையன் தான் போய் கேட்டார், எங்கள் அம்மா எப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து ஆண்டி இந்த மாதிரி சொன்னாங்க, எனக்கு பிளெஸிங்ஸ் வாங்கணும்னு இருந்தது, நானும் வாங்கிக்கிட்டேன் அப்படின்லாம் அவங்களும் சொன்னாங்க. பட் இன்னைக்கு அவர் கனிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அப்போது இல்லை, நான் நினச்ச சபரி தான் அவர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, பார்வதி வந்து எங்கள் அம்மா வந்து சூப்பர் சொல்லிட்டா, செம்ம சொல்லிட்டா, அவள் அந்த வார்த்தை வந்துச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன் சார், நீங்கள் தான் போய் கேட்டீங்க, அதுக்கு ஆன்சர் தான் பார்வதி பண்ணாங்க. அப்படியும் பண்ணக்கூடாது, இப்படியும் இருக்கக்கூடாதுன்னா வேற எப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பார்வதி மேலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தாட் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ சபரி இன்னும் மாறல அப்படிங்கிறது என்னோட கருத்து, பார்வதி விஷயத்தில் மட்டும். அண்ட் கனியோட ஃபேமிலி வந்திருந்தாங்க, விஜயலக்ஷ்மி வந்திருந்தாங்க. என்னுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் வந்து சீசன் 2ல் அவங்க போல்டு, எல்லாத்துலேயுமே போல்டு பிரேவ் மூவ் எடுப்பாங்க, பயங்கரமாக பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஸோ அவங்க வந்து சில அட்வைசஸ் கனிக்கு கொடுக்கும்போது கனியோட ரியாக்ஷன் வந்து, இல்லை விஜி, நான் இப்படி தான் அப்படின்ட்டு. அண்ட் கனி கிட்ட வந்து அவங்க சொன்ன சில அட்வைசஸ்லாம் வந்து அவங்க காதில் ஏற்றுக்கின மாதிரியே தெரியல. அவங்க சொல்கிறாங்க, விக்ரம் விட்டு நீ கொஞ்சம் விலகிரு மீன்ஸ் எங்கே பார்த்தாலும் நீ விக்ரம் கூட பேச மாதிரி தான் இருக்கு எப்போ பார்த்தாலும். ஸோ அது வெளியில் வந்து நீ வச்சுக்கோ, இந்த 3 வீக்ஸ் கனியாக்கா நீ கனியாக விளையாடு அப்படின்னும் போது கூட அவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சரியில்லை. ஓகே, உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க போன அடுத்த நிமிஷமே திருப்பி அவங்க சொன்ன அதே வேலையை தான் கனி பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்று புரியல. அதுக்கு விக்ரம் ஒரு வகையில் சொல்கிறாரு, வேண்டாங்க நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க, இப்போ வந்து சொன்னதெல்லாம் நீங்கள் வந்து காதில் வாங்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேமிலி என்டர் எதுக்குன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது எடுத்துக்கிறதும் நம்ம இஷ்டம். ஆனால் வந்து விக்ரம் அந்த இடத்துல திருப்பியும் கொலாப்ஸ் பண்ணாரோன்னு தோணுச்சு. ஏன்னா விக்ரம் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, விஜய் உட்காந்து சொல்லும்போது, எப்பயுமே நல்லவனா இருந்தா எப்படி, நீலாம் ரொம்ப இப்படியாடா, இப்படி தான் இருப்பீங்களாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ இவருக்கு எங்கேயோ கிளிக் ஆகிருக்கு. ஓகே, நம்ம ஏதோ ப்ளே பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளேலேருந்து கனி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக கூட அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கனிக்கிட்ட சொல்லிக்கலாம். பட் இது எபிசோடில் வந்துட்டா எனக்கு தெரியாது, நான் எபிசோட் பார்க்கறதுல ஃபுல் லைவ் தான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவ் இருந்தது. அண்ட் பார்வதியை பார்த்து அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எல்லாமே தெரிஞ்சு தானே பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நீங்கள் ரியலாக நீங்கள் எப்படி இந்த ஹவுஸில் எப்படி இருக்கணும், நீங்கள் ரியலாக இருக்கீங்களோ அதே மாதிரி தான் சூப்பராக கேம் விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. கனிக்கு வந்து லைவில் சொன்னாங்க, இது எபிசோடில் போட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் லைவில் வந்து கனிக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, பார்வதி எப்படி விளையாடுறாங்க பார்த்தியா, இந்த ஷோக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்வதி தராங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு விஜி அவங்களுடைய பார்வையிலேருந்து பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது அந்த அட்வைஸ் எல்லாம் இவங்க கனி காதில் வாங்கின மாதிரி எனக்கு தெரியலங்க.
அண்ட் சபரியும் அவங்க அம்மா ரொம்ப ஸ்வீட் சூப்பராக எல்லாமே பேசி போனாங்க. எல்லாமே என் பசங்க தான், எல்லாரும் ஜெயிச்சாலுமே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கானா வினோத் அண்ட் ஃபேமிலி, அது ரொம்ப 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 அந்த மூமெண்ட்காக நான் வெயிட் பண்ணேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. பாக்யா வந்து அவங்களுடைய அட்வைசர்ஸ் எல்லாம் கரெக்டாக எதெல்லாம் சொல்லணுமோ அது நல்லா சொன்னாங்க. மெயினாக கிளம்பும் போது ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து காலையில் சிவரஞ்சினி வந்திருந்தாங்க அமித் ஃபேமிலியிலேருந்து. அவங்க பாப்பா ரொம்ப அழகான பாட்டெல்லாம் பண்ணாங்க. அவங்க பாப்பா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய அட்வைசஸ் கொடுத்தாங்க அமித்க்கு வந்து, அது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க வந்து ரஞ்சினி வந்து இந்த மாதிரி நீ வந்து பார்வதி கூடயும் சாண்ட்ரா கூடயும் வந்து நீ வந்து விலகின்ற மாதிரியும், வினோத் கூட வந்து நீ நல்ல பாண்ட் இருக்குது, வினோத்தை நம்பு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவ் வேல அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பதிவு பண்ணாங்க. ஓகே, ஃபேமிலி அப்படி தான் இருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஜெயிக்கணுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்னதை பார்த்தா சிவரஞ்சினி, என்னை பொறுத்த வரைக்கும் அமித் விஷயத்தில் பார்வதி எந்த ஒரு மறைச்சி பேசுறதோ, அமித்தை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் தப்பாக பேசுறதோ அந்த மாதிரி அவங்க பண்ணதே கிடையாது. நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் எதை வச்சு இப்படி சொல்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா வெளியில் வந்து கானா வினோத் தான் டைட்டில் வினர் ஆக போகிறாருன்றது வந்து நல்லாவே தெரியும். ஸோ நீ அவரை மட்டும் நம்பு, மற்ற யாரையும் நம்பாத அப்படின்னு சொன்னது. அரோராவோட ஆக்டிவிட்டியை பற்றி பேசுனீங்க, சாண்ட்ராவோடது பேசுனீங்க, இந்த மாதிரி நிறைய பேர்து பேசுனீங்க. எல்லாருக்கும் நல்ல விதமாக சொல்லும்போது பார்வதியை மட்டும் டார்கெட் பண்ணி சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி என்னை வந்து பிஆர் என்னன்னா சொல்லிக்கோங்க, பிஆர் தாங்க, ஆமாங்க, பெட்டி பெட்டியாக வாங்கிட்டு இருக்கேன், அடுக்கிறதுக்கு இடம் இல்லை, தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பார்வதிக்கு மட்டும் நீ எது வேணாலும் இஷ்டத்துக்கு பண்ணுற, எனக்கு அது வந்து சரியில்லை பிடிக்கலன்ற மாதிரி சொன்னீங்க. விக்ரம் லாஸ்ட் வீக் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். பொதுவாக சொல்கிறது தாங்க, பொதுவாக எல்லா ஃபேமிலிலையும் வந்து சொல்கிற அட்வைசஸ் எல்லாம் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். பட் அது ஹர்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து சொல்லணும் அப்படிங்கிறது தான். அண்ட் அதுக்கப்புறம் திவ்யா அவங்க ஃபேமிலி சார், திவ்யா அவங்க ஃபாதர் வந்து நிறைய பேசினார். எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கலாய் செம்ம கலாய். எனக்கு இப்போ தான் புரியுது திவ்யா ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, திவ்யா ஆரம்பத்துலேருந்து ஏன் இப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பார்த்து தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, புரிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ தான் கரெக்டாக வந்து பண்ணுது. அப்போ திங்கக்கிழமை இதுக்காக தான் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வேறு மாதிரி மாற்றி பேசிட்டு போல அப்போத்தா அப்படின்து. ஸோ அதான் அவங்க அப்பா மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அதில் எனக்கு வந்து அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அண்டு அவர் வந்து சில அட்வைசஸ் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தார், கொடுத்துட்டு இருந்தார். மெயினாக பார்வதி, ஏன்னா பார்வதியை டார்கெட் பண்ணி பேசினா எபிசோடில் இவங்கெல்லாம் ஹைலைட்டாக தெரிவாங்கிறதுக்காக பேசுகிறாங்களான்னு தெரியல, வர கண்டஸ்டன்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம். ஸோ பார்வதியை டார்கெட் பண்ணி பேசும்போது அந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுது, பார்வதி யூ ஆர் ஸோ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க அப்பா திவ்யா அவங்க அப்பா வந்து சொல்லும்போது, நீங்கள் வந்து இந்த மாதிரி மூக்க நுழைக்கிறீங்க, நிறைய விஷயம் இப்போ பாருங்க நான் பேசிட்டே இருக்கோம், நீங்கள் நடுவில் வருவீங்க, அந்த மாதிரிலாம் கலாய்க்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. திவ்யா அவங்க அப்பா, அதாவது கணேஷ் அவர்களே, உங்கள் பொண்ணும் அதே மாதிரி தான் ரம்யாவுக்கும் கமருதனுக்கும் இருக்கிற பிரச்சனையில் உள்ளே போனாங்க. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளை இந்த மாதிரி உள்ளே போய் பேசியிருக்காங்க. அது வந்து எப்படி நீங்கள் அடுத்த வீட்டு பிள்ளைக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் மகளுக்கும் கோவப்படாதன்னு அட்வைஸ் பண்ணீங்க, அடுத்தவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்காதன்னு அட்வைஸ் பண்ணலையே. அதை பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்வதிக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க இல்லையா, கேமில் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க, இப்படி பேசுகிறீங்க அப்படி பண்ணுறீங்க, மேக்ஸிமம் அது அந்த டீம் அப்படியே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. கனியன் கேங் வந்து ஐஃபைலாம் கொடுத்துட்டாங்க திவ்யா கணேஷோட அவங்க பிரதர்னு நினைக்கிறேன் அவர்கிட்டலாம். அது தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் கனியன் போக்கிட்ட. ஸோ அது அண்ட் அதில் எனக்கு முக்கியமாக ஒரு விஷயம் வந்து திவ்யா கணேஷ் அவங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டியது, சார் அந்த குரூப்பில் வந்து விக்ரம்னு ஒருத்தர் இருக்கார். லாஸ்ட் வீக் வந்து அவர் ரொம்ப அரகண்ட்டாக ஒரு ப்ளே பண்ணார். ஸோ அந்த ப்ளே வந்து எப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு பொண்ணோட காலை இழுத்து விட்டு அப்படி அந்த அரகன்ஸ் வேணாம், நீங்கள் அவருக்கும் அட்வைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் அதை பண்ணலை சார், ஒருத்தரை டார்கெட் பண்ணி சொல்லணும்னு வந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் பொண்ணுக்கிட்ட அவங்க நிறையா சண்டை போட்டிருக்காங்கன்னு. ஏன்னா உங்கள் பொண்ணுக்கும் டெக்கோரம் திவ்யான்னு பேர் வாங்கியிருக்காங்க. வாய் ரொம்ப கம்மி கிடையாது. ஏன்னா உங்கள் பொண்ணு வந்து ஐயோ ரொம்ப சவுண்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனாங்க, சவுண்டை குறைக்க போகிறேன்னு. ஆனால் இன்றைக்கி பிக் பாஸ் வந்து யாருக்காவது
எல்லாரும் லிவிங் ஏரியா வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன் அப்படின்னு கத்துறாங்கல்ல, அது ரொம்ப சவுண்ட் ஜாஸ்தியாக இருக்குது சார். ப்ளீஸ் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்கள். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் சொல்லணும்னு தோணுச்சு. நீங்கள் அதையும் சொல்லியிருக்கலாம், பட் சொல்லலை. ஏன்னா உங்கள் பொண்ணு சவுண்டு கம்மி பண்ணணும்னு சொன்னாங்களா, கம்மி பண்ண மாட்டுறாங்க அவங்களே. இப்போ அந்த வீட்டில் உங்கள் பொண்ணோட சவுண்ட் தான் ரொம்ப ஜாஸ்தியாக கேட்குது. அதே மாதிரி குரூப்புன்னு சொன்னாங்க, அப்புறம் தனியாக விளையாடுறாங்க. இப்போது அவங்க இன்னொரு குரூப்பில் இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, நீங்களும் அதை பதிவு பண்ணீங்களான்றது தெரில. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. பேரண்ட்ஸை குத்த சொல்ல முடியாது. அது எல்லாம் பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் திவ்யா ஒரு ஆக்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் டெக்கோரம். திவ்யா ஒரு ஆக்ட் கொடுத்தாங்க. எங்கள் அப்பா வந்து யாராவது கலாச்சிருந்தாங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, சாரி அப்படின்னாங்க இல்லையா. அது வந்து நீ பேசு அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்புறம் வந்து சாரி சொல்கிற மாதிரி இருந்தது. உருட்டு நீ உருட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மக்கள், இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.